Actually, I'm using that way. I'm using honey and fire. This is flour. This is natural flour plus. This is corn. இது சோளம். சோளத்தால் இந்த சோளத்துலேருந்து வர இந்த மூடி இருக்க இந்த சருகை வச்சு தான் நம்ம வந்து ஃப்ளவர்லாம் செய்கிறோம் இல்லையாச்சுன்னா இதப்பா இப்போ இது அழகாக அந்த ஒரு சின்ன ஒரு பூ மாதிரி நம்ம கட் பண்ணி செஞ்சுருக்கோம். இது மாதிரி செஞ்சுருக்கோம் பாரு. இப்போ இந்த ஃப்ளவர் வேஸ் வந்து எப்படி செஞ்சுருக்கோம்? நேச்சுரல். இது வந்து ஒரு காய் பீர்க்கங்காய், நுரை பீர்க்கங்காய் வச்சு நம்ம செஞ்சுருக்கோம். அந்த நுரை பீர்க்கங்காயில் வர அந்த சீடு, அந்த விதை, இதெல்லாம் அந்த டிசைன் மாதிரி வச்சுருக்கிறதெல்லாம் அந்த சீடுனுடைய இது அப்படியே ஒட்டி ஒட்டி வச்சுருக்கோமா. இது இந்த நுரை பீர்க்கங்காய். இது வந்து கோரைப்புல். இந்த கோரைப்புல் இப்போ இதை வச்சு அழகாக ஒரு கிராஃப்ட் ஒர்க் செஞ்சுட்டோம். நம்ம ஒரு ஃப்ளவர் வேஸ் செஞ்சுட்டோமா. ஃப்ளவர் இந்த மாதிரி வேஸ் வந்து இந்த பீர்க்கங்காயில் வச்சு செஞ்சுருக்கோம். அந்த விதைகள்லாம் இந்த டிசைன் மாதிரி ஒட்டியிருக்கோம். இது நுரை பீர்க்கங்காய். இது வந்து நம்ம இது பீர்க்கங்காயிலே நுரை பீர்க்கங்காய் இது பேர். இது வந்து குளிக்கிறதுக்காக நம்ம இதை வந்து பயன்படுத்துவாங்க. அது வந்து விதைகள்லாம் கொட்டுது பார்த்தியா எப்படி வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி கொட்டுது. அது வந்து எவ்வளோ விதைகள்லாம் கொட்டுது பாரு. இதை வச்சு தான் நம்ம வந்து இந்த ஃப்ளவர் வேஸ் செஞ்சுருக்கோம். இது வந்து நுரை பீர்க்கங்காய். இது நம்ம வந்து சமையல் பண்ணி சாப்பிட்லாம். இது எல்லா வேலைகள்லேயும் கிராமங்களில் எல்லா இடங்கள்லையும் இந்த வந்து காய் காய்ச்சிருக்கோம். இந்த விதைகள்லாம் வந்து இதை மாதிரி இதை வச்சு அழகாக ஒரு ஃப்ளவர் வேஸ் வந்து செஞ்சுருக்கோம். இந்த மாதிரி ஒட்டி ஒட்டி செஞ்சுருக்கோம். அழகாக இருக்கா? இது வந்து நம்ம குளிக்கலாம். இது உடம்புல தேய்ச்சி குளிக்கிறதுக்கு பயன்படுத்துவாங்க அந்த காலத்தில். இப்போ இதை வச்சு தான் சின்னதாக ஒரு மாடல் பண்ணியிருக்கோம். இது கோரைப்புல். இது கோரைப்புல். கோரைப்புல்லோட பூ அதை வந்து கட் பண்ணி இதில் வச்சுருக்கோம். இப்போ This natural fire base. Thank you.